ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுறா புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நானே இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணியிருக்கேன். என்னோடய மாமியார் வீட்டில் தான் நல்லா பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக சுறா புட்டுலாம் பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து சுறா புட்டே சாப்பிட்ருக்கேன். ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு டீஸ்பூன் பெப்பர், சோம்பு, சீரகம் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரஷ் பண்ண பொடியை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், ஒரு வந்து பச்சை மிளகா வந்து நான் ஆலப்பினோ சேர்த்துருக்கேன், சீடு எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நம்மளோட நார்மல் பச்சை மிளகா கூட ரெண்டு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்கிறதால நான் வந்து அதை சேர்க்கலாம், இல்லைனா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஒரு தக்காளி வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வேணும்னா போடலாம், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி தக்காளி போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் பிடிக்கணுன்னாலும் நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா மட்டுமே சேர்த்துக்கலாம். முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணணும். ஆக்சுவலாக தக்காளி போடணுன்னு அவசியம் கிடையாது. வேக வச்சுருந்த சுறா மீனை முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவில் சேர்த்து நல்லா ஒரு 4 to 6 minutes வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுறா வந்து நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சீரகம், சோம்பு, மிளகு, ஸோ அந்த தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.